சார், இவர் ஏன் இப்படி பண்ணுறாருன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. அந்த ஸ்பூனை வச்சு செவத்தில் தேய்ச்சிட்டே இருக்காரு. பரவாயில்லையே, ஏதோ ஒரு வேலை செஞ்சுக்கிட்டே இருக்காரு. நான்சென்ஸாக எதுவும் பண்ணாமல் இருக்காரு. காசி காசி, என்னடா காசி திமிர காட்டுறியா? ஒரு நாள் கொத்தி போட்டுருவோம் பார்த்துக்க. பொண்ணுங்க மேலே கை வைக்கிற புறம்போக்கு நீ என்ன குத்தி போட்டுருவியாடா? நீயும் இந்த விளங்காத்தவனுங்களும் போய் புடவையை கட்டிக்கோங்க. எங்ககிட்ட எப்பவும் பிரச்சனை பண்ணாமல் இருக்க மாட்டேன்ல? அடுத்த தடவைலாம் சொல்லிட்டு இருக்க மாட்டேன். இன்னொரு தடவை பொண்ணுங்க கிட்ட கேவலமாக நடந்துக்கிட்டீங்க அவனை சத்தியமாக சொல்கிறேன், உங்கள் எல்லாரையும் எரிச்சிருவேன். வாங்க மேடம். போங்க. யார் யாரை எரிக்கிறாங்கன்னு பார்க்கலாம். போடாடே. என்னாச்சு? இல்லை ஒன்றும் இல்லை. தேங்க்யூ. டேய், நீ ஏன்டா உருன்னு இருக்க? அவங்க தேங்க்யூ சொல்றாங்க, நீ ஒண்ணுமே சொல்ல மாட்ற. வெல்கம். வெல்கம் இல்ல, வெல்கம். அது என்னமோ இருக்கட்டும், இவன் சொல்லியிருக்கணும்ல. சரி, எனக்கு ஒரு விஷயம் சொல்லுங்க. உங்க ஃப்ரெண்டுக்கு என்ன அவர் ரொம்ப அழகுன்னு நினைப்பா? எந்த ஊர்ல வந்து என்ன கேட்டுட்டு இருக்கீங்க? இங்க காக்காங்க கூட அழகா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கோம். யார் இவன்? இவன் பெரிய பணக்காரன். இப்ப அரசியல் நுழையிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கான். இவன் பேரு பல்வந்த் பாண்டே. மேடம், நான் உங்களுக்கு ஒன்று சொல்லிட்டா, இந்த டிமார்டேஷன் டைம்ல மொத்த பணத்தையும் கொண்டு போய் கங்கால ஒளிச்சு வச்சிருந்தான். எனக்கு தெரிஞ்ச டைமண்ட இந்த மீனோட வயிற்றுக்குள்ள வச்சு ஸ்மக்லிங் பண்ணிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். என்னடா அங்கே குசு குசுன்னு பேசிட்டு இருக்கீங்க? மேடம், இவன் விடுற கதையெல்லாம் தயவு செஞ்சு நம்பிட்டு இருக்காதீங்க. படத்தை பார்த்து பார்த்து யாரை பார்த்தாலும் கதை விட்டுட்டு இருக்கான் லூசு பைய. காஷி, நான் பிரேக்கிங் நியூஸ் பேப்பர்ல வேலை செய்யறேன். என் நியூஸ் பேப்பர்ல உங்களை இன்டர்வியூ எடுத்து போடணும்னு எனக்கு ஆசை. இன்டர்வியூ எடுக்க போறீங்களா? என்னையவா? எதுக்கு? ஏன்னா இந்த பனாரஸ்ல நீங்க தான் ரொம்ப நாளா இருக்கீங்க. இந்த ஊரை பத்தி உங்களுக்கு தானே நல்லா தெரிஞ்சிருக்கும். அது மேடம், இன்டர்வியூ கொடுக்குற அளவுக்குலாம் நான் ஒன்றும் பெரிய ஆள் கிடையாது. அதுவும் இல்லாம வீட்டில் நிறைய வேலை இருக்குங்க. ரொம்ப லேட் ஆயிடுச்சு, அப்புறம் பார்க்கலாம். ஓகே. அட லக்ஷ்மி, நான் உனக்கு கெஞ்சி கேட்குறேன், தயவு செஞ்சு ஸ்டார்ட் ஆயிடு. டேய், உனக்கு வேற என்னடா வேலை இருக்கு? இவங்களை நீ கூட வந்து ஏறடா போலாம், வா. கூட்டிட்டு போடா. ரங்கிலா உட்காருன்றல. ஒண்ணு இதெல்லாம் சரிங்க மேடம், பார்ப்போம். நீ ஏன்டா அவங்களோட பேச மாட்டேன்? அவங்க உன்னை இன்டர்வியூலாம் எடுப்பாங்கடா. மேடம் வரேன் மேடம். ஹாய் காஷி. அட, நீங்க இங்க? ஏ தம்பி, இந்த புடுறா, வாங்க. ஏ தம்பி, ஒழுங்கா வேலை பாரு, விளையாட்டுத்தனமா வந்து விட்டுறாத. உங்களோட வேலை ரொம்ப கஷ்டம்தான் இல்ல? அதுவும் மனுஷங்களை எரிக்கிறது. மனுஷங்க இல்லைங்க, போனோம். உடம்ப விட்டு ஆத்மா போனதுக்கு அப்புறம் அந்த உடம்பு எதுக்கு? காஷி, என்னோட ஆர்டிக்கல்ல நான் உன்னை பத்தி மென்ஷன் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். என்ன பத்தியா இல்ல அந்த வேலையை பத்தியா? உன்னை பத்தி மட்டும்தான். இந்த வேலை செய்யறவங்க நிறைய பேர் இருக்காங்க, ஆனா காஷிங்கிறது நீங்க மட்டும்தானே? சரி, உங்க வீட்டுல எத்தனை பேர் இருக்காங்க? வாங்க வாங்க. இவர் தான் என்னோட அப்பா. ஏன்டா நீ வீட்டுக்கு வர்றதுக்கு இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு? இல்ல, இன்னைக்கு வேலை கொஞ்சம் அதிகமாயிடுச்சு, அதான். அப்படியா? காசி, வந்துட்டியா? அப்புறம் இதான் என்னோட அம்மா. அப்புறம் அவன் எங்கம்மா? இந்த வீட்டோட குரங்குட்டி உள்ளதான் இருக்கா. கங்கா, ஏ கங்கா. சொல்லுங்கண்ணா. இதோ வந்துட்டாலே, இவ என்னோட தங்கச்சி கங்கா. அப்புறம் இவங்க தான் தேவி மேடம், லக்னோல இருந்து வந்திருக்காங்க, பெரிய பத்திரிக்கைக்காரங்க. நம்ம பனாரஸை பத்தி இவங்க பத்திரிக்கையில எழுதுன்னு வந்திருக்காங்க. மேடம், நீங்க டீ குடிக்கிறீங்களா? அட, அவங்களுக்கு நான் பண்ணி தரேனா? தயவு செஞ்சு வேணாம் தாயே, உன் கையால டீ குடிச்சா அவங்க கடைசியில எந்திரிக்கவே மாட்டாங்க. அதெல்லாம் இருக்கட்டும் காஷி, இன்னொரு நாள் பாத்துக்கலாம். சரிங்க மேடம். அப்புறம் காஷி, உங்களோட வீடு ரொம்ப அழகா இருக்கு.
வீடு இல்ல மேடம், இது ஜூ. இந்த ஜூல இருக்க மிகப்பெரிய குரங்கே இவதான். அண்ணா காஷி நான் நீங்க எல்லாரும் இருக்கிற மாதிரி ஒரு போட்டோ எடுத்துக்கவா? ஆ கண்டிப்பா. அட ஒரு நிமிஷம் இருடா, நான் வேணா உள்ள போய் புது துணி போட்டுட்டு வரட்டா? சரி, அந்த புது துணி ஒண்ணு நாம எடுத்து வச்சிருந்தோம்ல. இருக்கட்டும்பா, அப்படியே என்ன பொண்ணு பார்க்க போறீங்க? அட நான் கூட மறந்துட்டேன் பாருங்களேன். நானும் கொஞ்சம் தலையெல்லாம் சீவணும். ஆமாமா, கண்டிப்பா செய்யணும். சீவி முடிச்ச உடனே ஸ்ரீதேவி மாதிரியே இருக்க போறமா நீ? ஆமா, வந்து நில்லுமா. கடவுள் நம்மள எப்படி வச்சிருக்காரோ அப்படிதானே இருக்க போறோம். வா, வந்து சீக்கிரம் நில்லு. வா வாமா, வா கங்கா, போட்டோ எடுக்கலாம் வா. அவங்க ஒன்னும் சினிமா எடுக்கல, போட்டோ தான் எடுக்க போறாங்க. வா. காஷி ஸ்மைல். சரி காஷி, நான் கிளம்புறேன். சரிங்க மேடம். எப்ப எனக்கு பனாரஸை சுத்தி காட்ட போறீங்க? எப்போ வேணாலும் போலாம். அப்ப ஓகே, நாளைக்கு காலையில 10 மணிக்கு மீட் பண்ணலாம். ஓகே, பாய். ஏய் ஹீரோ, நான் இங்க இருக்கேன். அங்க என்னடா தேடிக்கிட்டு இருக்க? உங்ககிட்ட தாண்டா பேசிக்கிட்டு இருக்கேன். ம், அண்ணா ஒன்னு சொல்லட்டா? இன்னைக்கு பார்க்க ரொம்ப அழகா இருக்கீங்க. நிஜமாவா? ஆ டேய், நீ இந்த பேடத்துக்கு ஊரை தாண்டா சுத்தி காமிக்க போற. அதுக்கு எதுக்காக இவ்வளவு மேக்கப் போட்டுக்கிட்டு இருக்க? எப்ப பார்த்தாலும் ஏடா கடமா பேசுறது. அவங்க கூட போகும்போது பார்க்க நல்லா இருக்கும்ல. டேய் காசி, இதுக்காக எதுக்கடா இவ்வளவு கோவப்படுற? போ போ, மேடம் உனக்காக தான் அங்க தனியா காத்துக்கிட்டு இருக்காங்க. போ. இரவின் வெளிச்சம் படம் சரியாக போகாததுனால அந்த படத்தின் இயக்குனரும் நடிகருமான பார்த்த டேய் பேப்பரை படிக்கிறது நிறுத்துடா. அங்க பாரு சூடான செய்தி ஒண்ணு வந்து. அங்க என்னடா வருது? ஏ காசி, அடடடடடடடடட, வா 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 வா. ஃப்ரெஷ்ஷா இருக்க. என்ன காசு ஏன்னா இன்னைக்கு மேல இருந்து கீழே வரைக்கும் புதுசா தெரியறீங்களே. பனாரஸ்ல இருக்க பூனை எல்லாம் ஒரு பக்கம் இருந்துச்சுன்னா, ஆனா நீங்க மனுஷ ரூபத்துல இருக்க பூனைங்க எல்லாம் ஒரு பக்கம் இருக்கீங்க. என்னடா, ஏதாவது நல்ல வேலை பார்க்கலான்னு கிளம்புனா இப்படி குறுக்க ஓடி வர்றது. சரி, அதெல்லாம் இருக்கட்டும் விடு. நீ இப்ப எதுக்கு இந்த மாதிரி ஜிகு ஜிகுன்னு ட்ரெஸ்ஸை போட்டுட்டு சுத்திட்டு இருக்க? சரி, நீ எங்க போற? நானும் வரேன். டேய், நீ ஒன்னும் வரத்தாவில்ல, நான் கிளம்பணும்டா. என்ன நண்பா, பொண்ணை பார்த்த உடனே ஃப்ரெண்டை கழட்டி ஒண்ணு பாக்குற? ஒன்னு ஓங்கி போட்டேன்னு வையேன், வாயில இருக்க பல்லு எல்லாம் கீழே உருண்டு கிடக்கும். முதல்ல வண்டி விட்டு இல்ல இல்ல, நான் இறங்க மாட்டேன். டேய் இறங்கடான்ற. அம்மா சத்தியமா நான் இறங்க மாட்டேன். நான் எங்க அம்மா மேல சத்தியம் பண்ணிருக்கேன். அப்புறம் எங்க அம்மாக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா எங்க அப்பாவுக்கு யார் பதில் சொல்லுவான்? டயலாக் ஒன்னும் குறைச்சல இல்ல. ஃப்ராடுக்கார பயல வந்து தொலை. நான் நீங்களும் வரீங்களாண்ணா? போய் வேலையை பாருங்கடா. போடா, வழிய விடுறா, நாங்க போகணும். டேய் முதல்ல ஒரு பீடாவை சூப்பரா போட்டு அப்புறம் கிளம்பலாம். அண்ணா இறங்கி 2 பீடா வாங்கு. டேய், நான் எங்க அம்மா மேல சத்தியம் பண்ணிருக்கேன். நான் எப்படி ஸ்கூட்டர் விட்டு இறங்குவேன்? டேய் ஓங்கி அடிச்சனா நீ செத்துருவ. உங்க அம்மா யாரா பார்த்து பாப்புறோம். டக்குன்னு இறங்கி போய் வாங்கிட்டு வா போ. என்ன பீடா வேணும்? மசாலாவா சாதாவா? டேய் இன்னைக்கு ரொம்ப ஸ்பெஷல்ரா, அதனால ஸ்பெஷலாவே ஒண்ணு வாங்க. அப்புறம் இது எனக்கு கொடுத்து. ஆனா இங்க பாருங்க, 2 ஸ்பெஷல் மசாலா பான் கொடுங்க. அப்புறம் இந்த ஏலக்காய் துளசி எல்லாமே தூக்கலா போடுங்க. என்னப்பா ரங்கில்லா, எனக்கு ரொம்ப சந்தோஷமா. ஆமா, எனக்கு லாட்டரி அடிச்சிருக்கு. வாயை மட்டும், நான் சொன்ன வேலையை மட்டும் பாருங்க. இந்தடா வாங்கிக்க. டேய் நில்றா. வெத்தலையை என்னைய வாங்க சொல்லிட்டு சுண்ணாம்பு எனக்கு அடிச்சிட்டு போறான். எல்லாம் ஒன்னாலதான்டா. மழை குரங்கு. ஹலோ மேடம். Oh my god, Kashi. Looking too cool. தேங்க்யூ மேடம். ப்ளீஸ் முதல்ல இந்த மேடம் கூப்பிடுறத நிறுத்துங்க. நான் உங்களோட ஃப்ரெண்டு தானே. இனிமே என்ன தேவினே கூப்பிடுங்க. ஓகே மேடம். அதாவது ஓகே தேவி. தட்ஸ் பெட்டர். சரி, நம்ம எங்க இருந்து ஆரம்பிக்கலாம்? பனாரஸ்ல எந்த ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்ணாலும் கங்கால இருந்து ஆரம்பிப்போம். ஓ ஷிட். என்னோட சாரி ஸ்டெயின் ஆயிடுச்சு. நீங்க சிரிச்சிட்டு இருக்கீங்க. இப்ப என்ன பண்றது? மேடம் இதுல கவலைப்படுறதுக்கு எதுவுமே இல்ல. எல்லாரோட பாவத்தையுமே இந்த கங்கா கழுவுது. இது வெறும் புறாவோட எச்சில் தானே தேவி. நமக்கு முன்னாடி தானே கங்கா இருக்கு, கழுவிக்கலாமே. பார்த்து வாங்க மேடம். சாரி தேவி.